ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஆர் வெல்கம் டு த சேனல் இஃப் யூ ஆர் நியூ. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். 10 மணி வேஸ்டர்ஸ். நம்மள நிறைய பேர் இதை பண்ணியிருப்போம். நானும் இதில் சில இதை பண்ணியிருக்கேன். ஸோ இதில் சிலது நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொல்லும் போது லைட்டாக அஃபெண்டிங்காக இருக்கும், அப்படி எடுத்துக்காதீங்க. நம்மளோட இந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா, நம்ம மாற்றிக்கிட்டோன்னா நம்மளுக்கு நல்லது. நம்ம கற்றுக்கிட்டோன்னா நம்மளோட பிள்ளைங்க இதில் நம்மகிட்ட இருந்து கற்றுப்பாங்க. ஸோ ஒரு ஓப்பன் மைண்டோட வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐஃபோன் வாங்குறது இஎம்ஐயில். இது யங்கர் ஜென்ரேஷன் பீப்புள், 20s இருக்கவங்க, ஈவன் 30s இருக்கவங்களும், ஒர்க்குக்கு போகிற எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக் இது. நீங்கள் ஐஃபோன் வாங்குறது தப்புன்னு நான் சொல்லவே இல்லை. ஸோ அஃபண்ட் ஆகிக்காதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இஎம்ஐயில் ஐஃபோன் வாங்குறது. ஏன்னா உங்களுக்கு நோ இன்ட்ரெஸ்ட் இஎம்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் ஒரு இன்ஸ்டால்மெண்ட் மிஸ் ஆனாலும் நீங்கள் இதுக்கு முன்னாடியிலேருந்து ஃபர்ஸ்ட்லேருந்து இஎம்ஐ பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஐஃபோன் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு லக்ஸரியான ஒரு பொருளாக தான் அது பார்க்கப்படுது. ஸோ நம்மளுக்கு நீங்கள் பணம் சேர்த்து வச்சு வாங்கிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ஹாப்பினஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் அதே நீங்கள் இஎம்ஐயில் வாங்கும் போது அது உங்களுக்கு ஒரு பேர்டனாக தான் இருக்கும். அந்த மாதம் உங்களுக்கு முக்கியமான வேறு செலவுகள் இருக்கலாம், ஆனால் இஎம்ஐ கட்டி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தில் நீங்கள் இருப்பீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஐஃபோனாக இருக்கட்டும், இல்லை சாதாரண ஃபோனாக இருக்கட்டும், எது வாங்குறதா இருந்தாலும் ஃபுல்லாக பணம் சேர்த்து வச்சு வாங்குங்க. நான் என்ன ஃபோன் வச்சுருக்கேன் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்காக சொல்கிறேன். நான் ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான் வச்சுருக்கேன். என் ஹஸ்பண்டும் ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான் வச்சுருக்காங்க. 2-3 இயர்ஸாக நாங்கள் அதே ஃபோன் தான் வச்சுருக்கோம். அதை மாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ஆல்ரெடி சில லோன் இருக்குது. ஸோ அதை கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஐஃபோனை பற்றி அப்போ கூட நாங்கள் யோசிக்காம சொல்ல முடியாது. ஏன்னா ஐஃபோன் அப்படிங்கிறது நீட் கிடையாது. அது நீடை தாண்டி நம்மளோட வாண்ட், நம்மளோட ஆசை அப்படின்னு தான் அதை நம்ம சொல்லலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல்காக கிராசரி ஐட்டம்ஸ் வாங்குறது. இதை நான் சொன்னேன்னா நிறைய பேர் என்கிட்ட சண்டைக்கு வருவீங்க கமெண்ட் செக்ஷனில், எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் இந்த பிளாட்ஃபார்மை நான் நல்லபடியாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறதுனால கண்டிப்பாக இந்த இடத்துல அதை நான் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா பல்காக கிராசரி ஐட்டம்ஸ் நானும் வாங்கியிருக்கேன். இந்த லிஸ்ட்டில் 10 ஐட்டமில் ஒரு சில மிஸ்டேக்ஸ் நானும் பண்ணியிருக்கேன். அது உங்ககிட்ட நானும் சொல்கிறேன், அதை நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ பல்காக கிராசரி ஐட்டம்ஸ் வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் குறிப்பாக கொரோனா பீரியடில் பல்காக கிராசரி ஐட்டம்ஸ் வாங்கி ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வச்சு உள்ள பாதி பொருள் இருக்குதா இல்லையானே தெரியாமல் நிறைய திங்ஸ் புழு பூச்சி நிறைய வேஸ்ட் ஆனிச்சு. அண்ட் நம்மக்கிட்ட இருக்கா இல்லையான்னு தெரியாமல் வாங்கிக்கிட்டே இருப்போம். அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஃபுல் இன்வென்ட்ரி நம்ம தான் மேனேஜ் பண்ணணும். ஸோ அதை மேனேஜ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ பல்காக வாங்கும் போது டிஸ்அட்வான்டேஜஸ் தான் ஜாஸ்தி இருக்கும். நீங்கள் கொஞ்சம் நம்ம மீல் பிளான் பண்ணி, நீங்கள் ஒரு வாரத்துக்கு, நான் வீக்லி ஒன்ஸ் மீல் பிளான் பண்ணி மளிகை சாமான் வாங்குறேன். நீங்கள் அப்படி வாங்கணும் அப்படின்னு இல்லாமல் இருந்தீங்கன்னா மந்த்லி நீங்கள் மீல் பிளான் பண்ணிட்டு கூட நீங்கள் மளிகை சாமான் வாங்கலாம். மீல் பிளான் பண்ணி மளிகை சாமான் வாங்கும் போது உங்களுக்கு மளிகை பொருட்கள் கெட்டு போகிறதும் இருக்காது. நீங்கள் உங்களோட கிராசரி இன்வென்ட்ரியை நீங்கள் அழகாக மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் நம்ம மீல் பிளான் பண்ணி பார்த்தா தான் தெரியும். எத்தனை வாட்டி நான் வீடியோ போட்டாலும், எத்தனை வாட்டி நான் இதை பற்றி பேசினாலும், ஒன்ஸ் நீங்கள் இதை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் அதோட பலன்களை நீங்கள் அனுபவிக்க முடியும். பணம் உங்களுக்கு அவ்வளோ சேவ் ஆகும். ஸோ நம்ம எத்தனை வாட்டி நீங்கள் டிமார்ட் மாதிரியான ஒரு பெரிய ஷாப்புக்கு 2000 ரூபாய்க்கு மாதம் 1ஆம் தேதி ஆனோன்னே மளிகை சாமான் பொருட்கள் எழுதிட்டு 2000 ரூபாயில பட்ஜெட்டில் முடிச்சிருவோம் அப்படின்னு போயிட்டு, ஆனால் அது 4000 5000 தேவையில்லாமல் சில பொருட்கள் நம்மளுக்கு இது மனித இயல்பு. நம்மளுக்கு பார்த்தோன்னே சில பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நம்மளுக்கு வரும். ஸோ அதை நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னா நம்மளோட பழக்க வழக்கத்தை நம்ம மாற்றிக்கிறது மூலமாக, நம்மளோட ஹேபிட்ஸை நம்ம மாற்றிக்கிறது மூலமாக இதை மாற்றிக்க முடியும். ஸோ ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மாறும். நிறைய டிஃப்ரென்சஸ் பார்ப்பீங்க. பல்காக க்ராசரி ஷாப்பிங் பண்ணுறதுல எவ்வளோ மணி வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத 2 இயர்ஸாக நான் உணர்ந்திருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை பார்ப்பீங்க. மூணாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெப்டை லாங்கர் டென்யூர் பீரியட் வச்சு நம்ம லோன் கட்டுறது. ஸோ இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹவுசிங் லோன் வாங்குறோன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஹவுசிங் லோன் தான் டென்யூர் பீரியட் ஜாஸ்தி இருக்கும். நீங்கள் ஒரு 20 இயர்ஸ்க்கு எடுத்திருக்கீங்க அப்படின்னா 20 இயர்ஸும் நீங்கள் கட்டினீங்கன்னா நீங்கள் ஏகப்பட்ட வட்டி கட்டியிருப்பீங்க. அது நீங்கள் ஒன்ஸ் ஜஸ்ட் நீங்கள் உங்கள் பேங்க்கில் போயிட்டு லோன் ஸ்டேட்மெண்ட் வாங்கி பார்த்தீங்கனாலே தெரியும் நீங்கள் எத்தனை வருஷம் கட்டியிருக்கீங்க அப்படிங்கிறது. நீங்கள் டென்யூர் 20 இயர்ஸ் வாங்குறது தப்பு கிடையாது. நீங்கள் எக்ஸ்ட்ரா இஎம்ஐ பே பண்ணி அதை முடிஞ்ச அளவுக்கு
ஒரு 10 வருஷத்துக்குள்ளேயோ இல்லை ஒரு 15 வருஷத்துக்குள்ளேயோ முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தேவையில்லாமல் நீங்கள் வட்டி கட்டுறது குறையும். ஸோ நான் ஹவுசிங் லோன் டீட்டெயில்ஸ் பற்றி போட்டிருந்த வீடியோவில் நிறைய பேருக்கு வர டவுட் என்னன்னா, ஏன் நீங்கள் வந்து டென்யூர் வந்து ஜாஸ்தி வாங்க சொல்கிறீங்க, வட்டி தானே ஜாஸ்தி ஆகும்னு கேட்குறீங்க. நான் ஏன் அப்படி சொன்னேன்னா, கவர்மெண்ட் பேங்க்ஸ்லலாம் மோஸ்ட்லி வந்துட்டு ப்ரீ க்ளோஷர் சார்ஜஸ் இருக்காது. ஒருவேளை ப்ரீ க்ளோஷர் சார்ஜஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டென்யூர் பீரியட் கம்மியாகவே எடுத்துக்கோங்க. ப்ரீ க்ளோஷர் சார்ஜஸ் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா டென்யூர் ஜாஸ்தியாக வச்சுக்கிட்டோன்னா ஒருவேளை நம்மளுக்கு வேற ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, நம்மளால வந்துட்டு கட்ட முடியல அப்படிங்கிற சூழ்நிலை வந்தால் இஎம்ஐ அமௌண்ட் கம்மியாக இருக்கும். அந்த மாதம் நம்ம விட்டுறாம அந்த இஎம்ஐயை கட்டிட முடியும். திரும்ப நம்மளோட பழைய நிலைமைக்கு நம்ம வந்ததுக்கு அப்புறமா ஜாஸ்தி கட்ட ஆரம்பிக்கலாம். அந்த ஒரு காரணத்துக்காக தான் சொன்னேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ நீங்கள் டென்யூர் பீரியட் ஜாஸ்தி எடுத்திருந்தாலும் நீங்கள் வந்து சீக்கிரம் கட்டி முடிக்கிறது தான் உங்களுக்கு எப்பவும் நல்லது. உங்களோட பணம் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இது ஹோம் லோனுக்குன்னு மட்டும் கிடையாது. பர்சனல் லோனாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு வேற ஏதாவது வெஹிக்கிள் லோனாக இருக்கலாம், எந்த லோனாக இருந்தாலும் இதே தான். அதே மாதிரி கிரெடிட் கார்டில் வந்துட்டு எப்போவுமே பேலன்ஸ் வந்து வைக்காதீங்க. அந்த மாதம் நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது, நான் கிரெடிட் கார்டே வச்சில்ல, யூஸ் பண்ணுறதும் கிடையாது. நாங்கள் ஒரு டைம் வாங்கினேன், ஆனால் வாங்கி யூஸ் பண்ணவே இல்லை. கம்பல் பண்ணி என்னோட பேங்க்கில் வந்து வாங்க சொன்னாங்க. ஸோ நான் பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைமில் அதுக்காக வாங்கினேன். பட் நான் அதை யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா அதில் நிறைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18-24% போகும் நம்ம ப்ரைவேட் பேங்க்கில் போனோன்னா. ஸோ வந்துட்டு நீங்கள் அந்த மாதம் பேலன்ஸ் எதுவுமே வைக்காமல் நீங்கள் ஃபுல்லாக கட்டினீங்கன்னா மட்டும்தான் கிரெடிட் கார்டு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா கிரெடிட் கார்டு வந்துட்டு பெரிய பேர்டனாக தான் உங்களுக்கு அமையும். அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெண்டிங் வித்தவுட் இன்டென்ஷன். நம்ம எதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னே தெரியாமல் ஸ்பெண்ட் பண்ணுறது. சிம்பிளாக சொல்லணும்னா இம்பல்ஸ் பையிங். ஸோ இம்பல்ஸ் பையிங் அப்படிங்கும் போது நம்ம வாங்கணும்னு நினச்சிருக்க மாட்டோம். பட் நம்ம ஃப்ரெண்ட் கூட ஷாப்பிங் போயிருக்கலாம், அவங்க வாங்குறாங்கிறதுக்காக சரி நம்மளும் வாங்குவோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள விட நம்ம ஜாஸ்தி வாங்கிட்டு வருவோம். இந்த மாதிரி எல்லாருக்குமே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நடந்திருக்கும். ஸோ நம்ம ஒரு பணம் நம்ம செலவு பண்ணணும். ஏன்னா நம்மளோட பணத்தை வந்து நீங்கள் டைமில் கால்குலேட் பண்ணி பார்க்கணும். நம்ம வந்து ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணுறோன்னா அந்த 100 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் டைமாக கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தான் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நான் வந்து பேங்க்கில் கிளர்க்காக வேலை பார்த்த டைமில் 10 இயர்ஸ் பேக் என்னோட ஒன் டே பேட்டா வந்து 500 rupees. ஸோ நான் வந்து 8-9 hours ஒர்க் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு நான் 9 to 5 ஒர்க் பண்ணுவேன். ஸோ அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு எனக்கு 500 rupees கிடைக்குது. ஆனால் அந்த 500 rupees-ஐ வெறுமனே ஈஸியாக என்னால் செலவு பண்ண முடியும். ஆனால் அதை டைமாக கால்குலேட் பண்ணி பாருங்கள், ஒரு நாளோட சம்பளம் அது. ஸோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னாலே ஒரு இன்டென்ஷனோட, ஓகே இது வந்து ஒர்த்தாக இருக்கும் நம்மளுக்கு, இது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த விஷயம் வாங்கினா நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இல்லை அடுத்தவங்களுக்கு நம்ம கிஃப்டாக கொடுக்குறோம்னாலும் அது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமான்னு பார்த்து நம்ம பண்ணுறது தான் எப்போவுமே நம்மளுக்கு சிறந்ததாக அமையும். அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேவிங் வித்தவுட் இன்டென்ஷன். எப்படி ஸ்பெண்டிங்கும் அதே மாதிரி தான் சேவிங்கும். நம்ம ஒரு இன்டென்ஷனே இல்லாமல் எதுக்காக சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு கோலே இல்லாமல் சேவ் பண்ணோம்னா அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் நம்மளுக்கு கொண்டு போகும். ஸோ சேவிங் நீங்கள் பண்ணும் போதும் ஏதாவது ஒரு கோல் வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே லாங் டேர்ம் கோலும் வச்சுக்கோங்க, ஷார்ட் டேர்ம் கோலும் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்ட் டேர்ம் அப்படிங்கும் போது 1 yearக்குள்ளே ஏதாவது ஒரு டிஷ் வாஷர் வாங்குறதா இருக்கலாம். நான் டிஷ் வாஷரும் டிவியும் வாங்குறதுக்காக 1 வருஷம் ஃபுல்லாக சேவ் பண்ணி வாங்கினேன், அதுவாக இருக்கலாம். இல்லை வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்கலாம். இந்த மாதிரியான ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் வச்சுக்கோங்க. லாங் டேர்ம் கோல்ஸ்னால் நீங்கள் வந்து ஒரு வீட்டுக்கு வந்து டவுன் பேமெண்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து பணம் சேவ் பண்ணுறதா இருக்கலாம். இல்லை வந்து கார் வாங்குறதுக்காக பணம் சேவ் பண்ணுறதா இருக்கலாம். இல்லை உங்கள் மேரேஜ்க்காக பணம் சேவ் பண்ணுறதா இருக்கலாம். இந்த மாதிரியான நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ சேவிங்ஸ்னு வரும்போது கண்டிப்பாக ஒரு இன்டென்ஷன் வச்சுக்கோங்க. இல்லை ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்காக சேவ் பண்ணுறேன், அந்த மாதிரியான ஒரு இன்டென்ஷன் இருந்தால் தான் நம்ம சேவிங்ஸ் வந்துட்டு அது வளர பார்க்கும் போது நம்மளுக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும். ஓகே, நம்மளோட ஒரு சேவிங்ஸ் நம்ம வந்து பணம் சேர்த்து அதை வாங்குகிறோம், கடனில் வாங்காமல் சேவ் பண்ணி வாங்குறதுலையும் ஒரு நம்மளுக்கு ஒரு கிரேட் ஹாப்பினஸ் கிடைக்கும். அதை நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் இன்டென்ஷனோடு சேவ் பண்ணி பாருங்கள், அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டிங் ஆன் சம்திங் யூ டோன்ட் ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு என்னன்னு புரியாத ஒரு விஷயத்தில் நீங்கள் போய் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அது வந்து பெரிய பிரச்சனையில் தான் எப்போவே முடியும். அவங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டை பற்றி புரியலைன்னா அதை பற்றி படித்து நிறைய வீடியோஸ் பார்த்து புத்தகங்கள் படித்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது வந்து எல்லாத்துக்குமே, இப்போ கோல்டு வந்துட்டு வாங்குறதுலேயும் சில பேர் வந்துட்டு
நான் ஏமாந்துட்டேன் அப்படின்றாங்க. நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணணும். ஸோ இது வந்து எல்லா இதுக்குமே பொருந்தும். ஒரு வீடு கட்டுறதுல ஆரம்பிச்சு எல்லாத்துக்குமே பொருந்தும். நெறைய பேருக்கு விலைவாசியே தெரியாம நெறைய விஷயங்கள் பேசுறோம். அதே மாரி தான் இன்வெஸ்டிங்கும் தெரியாம பேசுறோம். ஏன் அப்படி சொல்றேன்னா, ரீசென்ட்டா வந்து ஒரு கமெண்ட்ல வந்துட்டு ஒரு கமெண்ட் இல்ல பல கமெண்ட். அதுல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க நாங்க சூஸ் பண்ண இன்ஜினியர் வந்துட்டு ரூ. 35க்கு தான் டைல்ஸ் போடுவாரா? ஐயோ! வேஸ்ட் இவர்ட்ட போகாதீங்க, பண்ணாதீங்கன்னு ஷி வாஸ் கமெண்டிங் ஆன் எவ்ரி வீடியோஸ் ஆஃப் மைன். ஸோ இதுலருந்து என்ன தெரியுதுன்னா, நெறைய பேருக்கு இந்த டைம்ல இருக்க விலைவாசிகள் பத்தியோ, ஒரு நாலேட்ஜ் இல்லாம ஜஸ்ட் அப்படின்னு கமெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறது தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதே மாரி தான் இன்வெஸ்ட்மெண்ட்டையுமே பண்றாங்க. இன்னொருத்தவங்க சொல்றாங்க அப்படிங்கிறத ஜஸ்ட் கேட்கறது மூலமா மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க வந்து அத பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. அது வந்து கோல்டா இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டா இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்டா இருக்கலாம், என்பிஎஸ்ஸா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். நம்மளுக்கு வந்து இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் நம்ம போடுறோம்னா, நம்ம என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தானே போடுறோம். இது எத்தனை வருஷம் இது வந்து பிபிஎஃப் போடுறோம்னா, எத்தனை வருஷம் போடணும், எத்தனை வருஷம் 15 வருஷம் கழிச்சு தான் எடுக்க முடியும். அதே மாதிரி தான் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு போடணும். தெரியாம போட்டோம்னா, பல பேர் வந்துட்டு ஷேர் ட்ரேடிங்ல பணத்தை இழக்கிறதுக்கு, கிரிப்டோ கரன்சினா என்னன்னு தெரியாம பணத்தை போட்டு ஏமாறுறது, இது எல்லாத்துக்கும் காரணம் இதுதான். ஒருத்தவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க, நெய்பர் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் ஏமாந்து போறாங்க. ஸோ அந்த மாரி இல்லாம இருக்கணும்னா, ஒரு விஷயத்த பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா நீங்க உங்க முடிவ எடுங்க. அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் பண்ண மிஸ்டேக். பையிங் டு காம்பன்சேட் ஃபார் த பாஸ்ட். ஸோ ஏதாவது ஒரு பொருட்கள் நம்மளுக்கு முன்னாடி இல்ல. ஸோ வந்து என்ட்ட இப்போ பணம் இருக்கு. ஸோ அத நான் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக செலவு பண்றது. என்னோட கேஸ்ல என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, நான் காலேஜ் படிக்கிற டைம்ல என்னால வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் எனக்கு வந்து சுடிதார் போட்டுட்டு போ முடியல. அப்படிங்கிறது எனக்கு ஒரு வருத்தமா இருந்தது. ஏன்னா, இயர்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் வாங்க முடியும். என்னோட பேரண்ட்ஸ் வந்து இறந்துட்டாங்க. ஸோ என்னோட அக்கா தான் எனக்கு கார்டியனா இருந்தாங்க. அப்போ நான் ஏர்ன் பண்றதுக்கு முன்னாடி இவ்வளோதான் இருக்குன்னா, அதுதான் நான் வச்சுக்க முடியும். ஸோ நான் வந்து பேங்க்ல வேலைக்கு சேர்ந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சோன்னே, மந்த்லி ட்ரெஸ் வாங்குவேன். மந்த்லி 2, 3 ட்ரெஸ் பார்க்கும்போதெல்லாம் ட்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஷாப்பிங் போறாங்களா, அப்பவும் போய் ட்ரெஸ் வாங்கி சுடிதார் மெட்டீரியல் வாங்கி கண்டினியூஸா ஸ்டிச் பண்ண குடுத்துட்டே இருப்பேன். ஸோ இது வந்துட்டு டோட்டல் வேஸ்ட் ஆஃப் மனி. இந்த மாரி பண்ணவே பண்ணாதீங்க. இது ட்ரெஸ் நான் எக்ஸாம்பிளா சொல்லியிருக்கேன். நீங்க இந்த மாரி வேற ஏதாவது கூட பண்ணலாம். அட்லீஸ்ட் நான் அவ்ளோ ட்ரெஸ்ஸையும் நான் அந்த மாரி செலவு பண்ணதுக்கு நான் சேர்த்து வச்சிருந்தேன்னா, நகை வாங்கியிருக்கலாம். நகையோட ரேட் இன்னைக்கு எங்கேயோ போயிடுச்சு. அது வந்து எவ்வளவோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஆனா நான் அத பண்ணாம இந்த மாரி பணத்த தேவையில்லாம வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ என்னோடது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். இதுலருந்து நீங்க ஒரு பாடத்த கத்துக்க முடியும். நீங்க இந்த மாரி ஒரு ஒரு பணம் நீங்க செலவு பண்றீங்கன்னா, பாஸ்ட்ல எனக்கு கிடைக்கல. ஸோ வந்து நான் வந்து அத சரி பண்ணிக்கிறதுக்காக பண்றேன். அப்படிங்கிற தப்பு பண்ணாதீங்க. பட் எதுவா இருந்தாலும் வந்துட்டு நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு இதுல நீங்க செலவு பண்ணும்போது, நீங்க வந்து ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அத பண்ணுங்க. அடுத்தது லைக் த ஐடியா ஆஃப் ஹேவிங் இட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து லக்ஸரியஸான கார் இருக்கணும், 5 பிஹெச்கே ஹவுஸ் இருக்கணும். என்னோட கனவு எல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு 5 பெட்ரூம் உள்ள வீடு கட்டணும் அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன். பட் அது வந்து அந்த ஐடியா தான் எனக்கு பிடிச்சிருந்ததே தவிர, அத ப்ராக்டிக்கலா யோசிக்கும்போது அது வந்து எனக்கு செட் ஆகாது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ வந்து நீங்க வந்து உங்களோட ஐடியாவ வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அது ப்ராக்டிக்கலா அது வந்து கரெக்ட்டா இருக்குதா? உங்களுக்கு அத வந்து நீங்க லவ் பண்றீங்களா? மோர் தேன் லைக், டு யூ லவ் இட்? அத யோசிச்சுக்கோங்க. ஒரு லக்ஸரியான கார நீங்க லவ் பண்ணுவீங்களா? அதுக்கு மெயின்டனன்ஸ்லாம் பண்ணணும், நம்ம இன்சூரன்ஸ் கட்டணும். இந்த மாதிரியான பெட்ரோல் செலவுகள்லாம் இருக்கும். ஸோ எதுவா இருந்தாலும் லக்ஸரியான இருக்கிற வீடு, காருன்னு கிடையாது. அது ஒரு சின்ன பொருளா கூட இருக்கலாம். இல்ல ஒரு புக்கா கூட இருக்கலாம். ஒரு லைப்ரரி செட் பண்ணணும்னு புக் எல்லாத்தையும் வாங்கி அடுக்குறதுனால என்ன பிரயோஜனம்? அந்த புக்கெல்லாம் நீங்க படிப்பீங்களா? டு யூ லவ் ரீடிங் புக்? புக் படிக்க பிடிச்சிருக்கு அப்படின்னா, நீங்க வந்து வாங்குங்க. ஸோ நம்ம அந்த ஐடியா பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம எதையுமே செட் பண்ணக்கூடாது. அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாட் நெகோஷியேட்டிங். நெறைய பேர் வந்துட்டு நம்ம சின்ன சின்ன கடைகள்ல பார்க்கும்போது காய்கறி கடையில தள்ளுவண்டியில காய்கறி எடுத்துட்டு வருவாங்க. அவங்க கிட்டலாம் நெறைய நெகோஷியேட் பண்ணுவோம். ஆனா ஒரு பெரிய கடைக்கு போம்போது நம்ம வந்து நெகோஷியேட் பண்றதே கிடையாது. அதுதான் உண்மை. ஸோ வந்து கண்டிப்பா நம்ம நெகோஷியேட் பண்ணணும். ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி கேட்கலாம், தப்பு கிடையாது. பட் நம்மளோட நெகோஷியேஷன் அடுத்தவங்கள இரிட்டேட் பண்ற மாரி இருக்கக்கூடாது.
நெகோஷியேஷன் பண்ணுறதுக்கும் இரிட்டேட் பண்ணுறதுக்கும் நடுவில் ஒரு சின்ன கோடு தான் இருக்குது. அதை வந்து நம்ம பார்த்துக்கணும். ஸோ நெகோஷியேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். பட் அடுத்தவங்களை இரிட்டேட் பண்ணாமல், ஏன்னா நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், அவங்க நெகோஷியேட் பண்ணுறது எனக்கே வந்து இரிட்டேட்டாக இருக்குதே, பாவம் அந்த ஓனர், அந்த கடை சேல்ஸ் பர்சன் அப்படின்னு நானே சில சமயம் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நெகோஷியேட் பண்ணுறது தப்பு கிடையாது, நெகோஷியேட் பண்ணணும். ஆனால் அந்த லைனை வந்து மீறிடாமல் பார்த்துக்கோங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லாஸ்ட் ஒன், பையிங் ஃபார் சேல் ஆஃபர். இல்லை வந்துட்டு 50% சேல், இல்லை எது எடுத்தாலும் 99 ஷாப் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும் நீங்கள் வந்துட்டு ஷாப்பிங் போகாதீங்க, திங்ஸ் வாங்காதீங்க. ஏன்னா அந்த மாதிரி திங்ஸ் வாங்குறது எல்லாமே டோட்டல் வேஸ்ட் ஆஃப் மணியாக தான் அமையும். ஏன்னா இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு நீங்கள் பொருள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. கேட்டால் நம்ம வந்து இந்த பொருளோட விலை வந்து 150 ரூபா, பட் நான் ஆஃபரில் வந்து 100 ரூபாய்க்கு வாங்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. ஆனால் அந்த பொருள் உங்களுக்கு அந்த டைமில் அவசியம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 100 ரூபாயை லூஸ் பண்ணதா தான் அர்த்தம். யோசிச்சு பாருங்க, நீங்கள் செலவே பண்ணலன்னா அந்த இடத்துல 100 ரூபாய் சேவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுதான் அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வந்துட்டு நம்மளோட சாய்ஸஸ் வந்து கரெக்டாக இருக்கும். எப்போவுமே வந்துட்டு நமக்கு தேவை அப்படிங்கும் போது நம்ம கண்டிப்பாக வாங்கிக்கலாம் அந்த பொருளை, அது தப்பு கிடையாது. பட் நம்மளுக்கு தேவை இல்லை அப்படிங்கும் போது அதை வந்து நம்ம யோசிக்கணும். ஸோ இந்த 10 பாயிண்ட்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அமையும் அப்படின்னு நம்புகிறேன். இதில் வந்துட்டு இந்த 10 பாயிண்ட்ஸ்லையுமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம எந்த டெசிஷன் எடுக்க முடியும், ஒரு இன்ஃபார்ம்டு டெசிஷன் எடுக்கணும், அதுதான். ஸோ வந்து கொஞ்சம் நம்ம சடனாக இம்பல்சிவாக நம்ம எதையுமே டிசைட் பண்ணிடாமல் கொஞ்சம் யோசிச்சு நம்ம எதை இருந்தாலும் பண்ணாலே நம்ம வந்து மணியை வேஸ்ட் பண்ணாமல் இருக்க முடியும். ஏன்னா மணிங்கிறது நம்மளுக்கு சாதாரணமாக கிடைக்கல, நம்மளோட ப்ரீஷியஸான டைம் அப்படிங்கிற கமாடிட்டியை நம்ம செலவு பண்ணி தான் அந்த பணத்தை வந்து நம்ம சம்பாதிக்கிறோம். அதனால வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.